இந்த அங்கன்வாடி பிரச்சனைக்கு வந்துட்டு விஜய் கௌசி அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க ஆபாசமாக பேசினாங்க, ரைட்டுங்க, அதை இல்லைன்னு நான் மறுக்கல. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சட்டப்படி தானே நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும். நீங்கள் ஏன் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் மேலும் மேலும் வீடியோ போடுறீங்க? ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா, ஆரம்பத்துலேருந்து பார்த்ததில் அவங்க பொதுவான கருத்தை தான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் வார்த்தைகள் விடுவாங்க, அதை நான் மறுக்கலை. அது வந்துட்டு தவறு தான். அதுக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. நீங்கள் எப்படி மற்ற எல்லாருக்கும் குரூப்பில் ஏதோ நம்பர் அனுப்பி விட்டு அவங்கள கண்டபடி வார்த்தைகள் பேச வைக்கலாம்? ஆயிரக்கணக்காக ஃபோன் பண்ணுறாங்க, 100 பேத்துக்கு மேலே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் டென்ஷன் வரதான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க. அதே மாதிரி அவங்க பேசின ஆடியோ மட்டும்தான் போட்டிங்களோ ஒழிஞ்சு நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை ஏன் போடல? இதில் யார் யாரெல்லாம் முட்டு கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் திருட்டு வேலைகளில் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் செய்கிற தவறுக்கு திருட்டு வேலைகளை கூட நியாயப்படுத்துறதுக்காக நீங்கள் செய்கிற வேலைகள் தான் இந்த வேலை. செஞ்சு இதை மாற்றிக்குங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டுருவீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பொருள் வீணாவே போகுது அப்படின்னாலும் அதை ரிட்டர்ன் தான் அனுப்பணும். தன்னோட வீட்டுக்கோ தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இலவசமாக கூட கொடுக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்குங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசுங்க. ரொம்ப ஆர்வ கோளாறுல பேசிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அவங்க பண்ணாங்க அப்படின்னா தப்பு தானே. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நீங்கள் அனாவசியமாக எல்லா பேத்துக்கும் நம்பரை கொடுத்துட்டு தகாத வார்த்தைகளை பேச வச்சது உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காதீங்க. தப்பு செஞ்சவங்க மனசு தான் குறுகுறுக்கும். இதுக்கு முன்னாடி காசு கொடுத்து வேலைக்கு வந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் காசுக்காக சரி கொடுத்து வந்தீங்க, அதுக்காக என்னென்னமோ பண்ணீங்க, ரைட்டு. இப்போ ஊழல் இல்லாத ஆட்சி இருக்கும்போது நம்மளும் மாறித்தான் ஆகணும். மாறலை அப்படின்னா இந்த சட்டம் மாற்றும் உங்களை. அதாவது என்ன விஷயம்னா, சட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். யாரும் நம்மகிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம எல்லார்கிட்டையும் வாங்குவோம். தாழ்ந்திருந்துனா தான் இந்த சட்டம் ஒழுங்காக இருக்கும். நான் சரியா திருந்தாம நான் ஊழ வேலையை பார்த்துக்கிட்டு சட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா விளங்காது. நம்ம திருந்தணும். நன்றி.